சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் சுமார் 60 பேர் ராஜினாமா செய்வது உறுதிதான். தற்பொழுது வெளியான மிக முக்கியமான கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் 40 எம்எல்ஏக்களுக்கு தற்பொழுது தொகுதிகளில் விரட்டி அடிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். சங்கரங்கோவில் போன்ற தொகுதிகளில் ஊர் மக்கள் அனைவரும் விரட்டியடித்த சம்பவத்தையும் நாம் நேரில் பார்த்தோம். தற்பொழுது 60ற்கு மேற்பட்ட திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்த தொகுதி மக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் சுமார் 60 எம்எல்ஏக்களின் தோல்வி தற்பொழுதே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அந்த வேட்பாளர் மீண்டும் களத்தில் இறக்கப்பட்டாலும் சரி, அவருக்கு பதிலாக வேறொருவர் அந்த தொகுதியில் போடப்பட்டாலும் சரி, நிச்சயம் அப்பகுதி மக்கள் திமுகவிற்கு எங்களது வாக்குகளை செலுத்த மாட்டோம். இதுவரைக்கும் திமுக செய்த நன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளை தான் சம்பாதித்துள்ளது. தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியே முறையாக தொகுதிகளுக்கு செலுத்தாமல் அதை பயன்படுத்தாமல் ஊழல் செய்ததன் காரணமாக அப்பகுதி மக்களால் திமுகவின் எம்எல்ஏக்கள் விரட்டியடித்துள்ளனர். மேலும் புதிய மாற்றத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் பதிவு செய்துள்ளனர். 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 2026 சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் ஏற்கனவே 2021, 2024 திமுக சட்டசபையிலும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி வெற்றியடைந்தது. ஆனால் இப்பொழுது 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்ற திமுகவிற்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு தகவல் தான். சுமார் 60 எம்எல்ஏக்கள் தோல்வியை தழுவார்கள், அவர்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றை மட்டும் நாம் உறுதியாக கூற முடியும், திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதிகளில், உதாரணத்திற்கு வீடியோ பார்க்கின்ற உங்களது தொகுதியில் திமுகவின் எம்எல்ஏக்கள் இருந்தால் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிதியை முழுவதுமாக அந்த தொகுதிக்கு செலவு செய்தார்களா, இன்னமும் அவர்கள் எந்தெந்த திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு ஊழலை தான் அந்த எம்எல்ஏக்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்ற கருத்து கணிப்புகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சுமார் 60 எம்எல்ஏக்கள் தேர்தலில் தோல்வியடைந்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், அல்லது திமுக சிறப்பான ஆட்சியை தான் நடத்தி வருகிறதா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.